சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எங்க இருந்து வந்ததுடா இந்த கேவலமான பழக்கம்? என்னால முடியலப்பா. கையில பார்க்காம அவ கூட பேச முடியாம தவிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இனி ஏண்டா உயிரோடு இருக்கணும்னு தோணுதுப்பா. அதனாலதான் என்னையே மறக்க குடிச்சேன். அப்பவும் அவன் ஞாபகம் தான்ப்பா வருது. என் பீவை தாங்க முடியாம கையில் பூ மாதிரி துடிக்கிறான்னு தெரிஞ்சும் கல்லு மனசோட உக்காந்துக்கிட்டு இருக்கேன். நானும் செத்து என் கையிலையும் நோகடிக்கிற இந்த கஷ்டமான சூழ்நிலை எதுக்குப்பா? நாங்க யாருக்கு என்ன துரோகம் பண்ணோம்? எங்களுக்கு ஏன்பா இப்படி ஒரு கொடுமை நடக்கணும்? பாவம்பா கயல், உடம்புக்கு முடியாம என்னால இப்ப மனசளவுலையும் நொந்துகிட்டு இருக்கா. எதுக்காகவும் நீ அழக்கூடாதுன்னு சொன்ன நானே இன்னைக்கு நான் அவளை தாங்க முடியாத சோகத்துல தள்ளிட்டேன். என்னால கையில அழுகையை நிப்பாட்ட முடியலையப்பா. இங்க பாரு, அதுக்கு முதல்ல நீ நெகட்டிவா யோசிக்கிறத நிப்பாட்டு. நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா கடவுள் எதுக்குடா? பா, இதை விட பாசிட்டிவா பேசுவோம்ப்பா நானு. ஆனா ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அதை ஏத்துக்க முடியலனாலும் நாம அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும். ஆனா கையில் விஷயத்துல பண்ண முடியலப்பா. பாவம்பா கயல், ஏன்டா என்ன பார்க்க வரலன்னு குழந்தை மாதிரி ஆளறா. நீங்க அவ பேசின வாய்ஸ் மெசேஜ் கேக்குறீங்களா? இருங்க போட்டு காட்டுறேன். வேண்டாண்டா. கேளுங்க கேளுங்க. எழில், ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் டிஸ்சார்ஜ் ஆனதும் என்னை ஏண்டா நீ பார்க்க வரல? சுத்தி 1000 முகம் இருந்தும் அப்ப என் கண்ணு உன்னை மட்டும் தான் தேடிச்சு. பிசினஸ் மீட்டிங் முடிஞ்சதும் அட்லீஸ்ட் ஒரு காலாவது பண்ணிருக்கலாம்ல. எப்பவும் நான் நினைக்கிற நேரம் என் கண்ணு முன்னாடி வந்து நிப்ப. இப்ப உன்னை பார்க்கணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் ஏங்கி தவிச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ என் முன்னாடி வர மாட்டேங்கிற. என்னால நிம்மதியா இருக்க முடியல எழில். முறையா என்னையே கட்டுப்படுத்த முடியாம அழ ஆரம்பிக்கிற. என் வேதனை உனக்கு புரியலையா? ப்ளீஸ் சீக்கிரம் வா எழில். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். ப்ளீஸ் சீக்கிரம் வந்துடுடா. கேட்டீங்களாப்பா? எப்பவுமே போல்டா பேசுற கயல் இப்ப முறையா அதுவும் என்ன அழறா. இந்த வழிய தாங்க முடியலப்பா. என்னவ பார்க்கணும்னு தவிக்கிறா. ஆனா அவகிட்ட போக முடியாத சூழ்நிலை கைதியா மறைஞ்சு நிக்கிறேன். நான் என்னதான்ப்பா பண்ணுவேன்? டேய், உன்னோட பயத்துக்கு சூழ்நிலையை ஏன்டா காரணம் சொல்ற? மறுபடியும் சொல்ற, பயத்தை தூக்கி போட்டுட்டு காதலை நம்பு. கையல் மேல நீ வச்சிருக்கிற கண்மூடித்தனமான காதல் தாண்டா உன்னை தொழில இவ்வளவு உயரத்துக்கு கொண்டு போச்சு. இப்பவும் பர்சனல் லைஃப்ல அத புடிச்சு மேல வாடா. நீ கையில போய் பாடுறா, எல்லாம் சரியாயிடும். முடியாதுப்பா. நான் மறுபடியும் கையில போய் பார்த்து அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லப்பா. என்னால கையில போய் பார்க்க முடியாது. அப்ப என்ன தாண்டா முடிவுல இருக்க? கையில பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன்னு இப்படியே குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிட்டு நீ நிம்மதி இல்லாம அலைய போறியா? டேய், தயவு செஞ்சு எனக்காக கையில் கிட்ட பேசுடா. பா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லு, உன் சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணா செய்வேன்டா. சொல்லு, நான் என்ன பண்ணணும்? நீங்க கையில நேரில் பார்த்து பேசுங்க. அவளை நான் விரும்பலன்னு போய் சொல்லுங்க.